வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். இன்றைக்கி உலக மக்களை அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு 10 நாளாக கடுமையாக விவாதத்துக்குள்ளாக இருக்கிறது. உலக மக்களை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இதுவரை அதுக்குள்ளே நிறைய நான் எப்ஸ்டீன் யார் என்னங்கிறத பற்றிலாம் ரொம்ப போகல. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஃபைல்ஸ் தான் வெளியில் வந்திருக்கு. இன்னொரு 30 லட்சமோ 60 லட்சமோ இன்னும் நிறைய ஃபைல்ஸ் வெளியில் வரல. அதெல்லாம் வந்தால் தான் இன்னும் நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இதில் உலக முதலாளிகள், உலகத்தில் உள்ள லீடிங் பாலிட்டிஷியன்ஸ், லீடர்ஸ், வேர்ல்டு லீடர்ஸ் சொல்லப்படுகிற பலர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தலைவர் மோடி கூட அதில் பேர் அடிபடுது. அனில் அம்பானி அவருடைய ஏஜெண்ட்டாக செயல்பட்டுருக்கிறத பார்க்குறோம். இன்னும் வேறு தகவலும் நிறைய வரும். இன்னும் அதை பற்றி அதில் செக்ஸ் அஃபென்ஸ் தான் மெயினாக பேசப்படுகிறது. ஆனால் அது மட்டுமே இல்லை. அது நிறைய பவர் ஸ்ட்ரக்சரில் எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல பணத்தை கொடுத்து டீல் போடுவாங்க. அடுத்தது இதை கொடுத்து பெண்களை கொடுத்து பண்ணுவாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமாக உலகத்தில் நடந்தக்கூடிய விஷயம். ஆனால் அதை விட மோசமாக இது நடந்திருக்குங்கிறது நம்ம கிட்டத்தட்ட 17 வருஷமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. 2019 அவர் இறக்குற வரைக்கும் பல தகவல்கள் நமக்கு தெரிய வரல. ஆனால் இப்போ தெரிய வரும்போது மிகப்பெரிய அதிர்வலையை உலகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது இது என்ன காரணம் அப்படின்னா, உலகம் முழுக்க இன்றைக்கி ஃபார் ரைட், வலது தீவிரத்தை நோக்கி பயணிக்கிறது. பொருளாதாரம் முழுக்க வலது தீவிரவாதத்தை நோக்கி பயணிக்கிறது தான் இதோடைய சாராம்சம். அதோடைய ஆபத்தம், அசிங்கம், அழுக்கு, சாக்கடை எல்லாமே சேர்ந்து தான் அதில் வெளிப்படும். அதில் ஒன்று தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸு. ஆனால் இது ஒன்று. ரெண்டாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு எப்ஸ்டீன் தான் மாட்டிருக்காரு. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான எப்ஸ்டீன்ஸ் இருக்காங்கிறது நமக்கு இன்னும் தெரிய வரல. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுமே ஊழலுக்கு பின்னணியில் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஊழல் என்பது வெறும் பண டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லை. இதில் பெண்கள் சப்ளை பண்ணப்படுகிறதையும் நம்ம ஆணித்தனமாக சொல்ல வேண்டியிருக்கு. எல்லா இடங்கள்லையும், எல்லா செக்ஷன்லேயும், எல்லா வித ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், பாலிட்டிஷியன்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், இந்த லிங்க் கடுமையாக இருக்குது. இதில் கடந்த 10-15 வருஷமாக வெரி ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியும் இதோட சேர்ந்து மீடியா அதுவும் சேர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த எல்லாமா சேர்ந்துக்கிட்டு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான எப்ஸ்டீன்களை உருவாக்கியிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு சம்மந்தமாக பின்னாடி இன்னும் நிறைய தகவல்கள் வரும். ஒரு உண்மை இன்னும் வெளியில் வரல. அது கண்டிப்பாக வெளியில் வரும். அது வரும்போது கண்டிப்பாக இந்திய அரசியலில் அது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறத மட்டும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெற வணக்கம்.